என்டிஎஃப்னுடைய பொதுக்குழு கடந்த 24ஆம் தேதி மதுரையில் நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் ஜமாத்துடைய நிதி ஆதாரங்கள் குறித்த கணக்கு வழக்குகள் முழுமையாக மக்கள் மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டன. அது பொது வெளியிலே போடப்பட்டிருக்கிறது, யாரும் பார்த்து கொள்ளலாம். அந்த வெளியிட்ட கணக்கு பிரகாரம் தாவா பணி, இலவச குர்ஆன் வழங்குதல், இலவசமாக புத்தகங்கள் வழங்குதல், இஸ்லாத்தை ஏற்பவர்களுக்கு ஹத்னா என்ற அந்த சுன்னத்து செய்தல், அவங்களுடைய பெயர்களை அஃபீஷியலாக கெஜெட்டில் மாற்றி கொடுத்தல், அவங்களுக்கு அஃபிடவிட்டு போடுதல் போன்ற வகைக்கான நிதி முழுமையாக அறவே இல்லை என்பதை நம்ம பொதுக்குழுவில் கணக்கை வாசித்து இந்த வகைக்கான எந்த நிதியும் கையிருப்பில் இல்லை என்பதை நம்ம தெரிவித்திருக்கிறோம். அதே மாதிரி ஜக்காத் வகை, அவசர மருத்துவ உதவி போன்றவற்றுக்காக நிறைய மனுக்கள் வருகின்றன. அவற்றுக்கும் நீங்கள் அனுப்பக்கூடிய ஜக்காத் நிதியிலிருந்து நம்ம வழங்கி வருகிறோம். அந்த வகையிலையும் வந்திருக்கிற அனைத்தையும் விநியோகம் செய்துவிட்டு தான் அந்த பொதுக்குழுவில் நம்ம கணக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். இன்றைய தேதியில் ஜக்காத் நிதியில் எந்த ஒரு பணமும் ஜமாத்துடைய கையிருப்பில் இல்லை. வந்த அனைத்துமே கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. அது மாதிரி இந்த தாவா வகைக்கு உள்ள பணமும் அதற்கென்று நீங்கள் தரக்கூடிய நிதியும் அறவே இல்லை என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஒரு வருஷ ஆலிம் வகுப்பு நடத்தணும். அந்த ஓராண்டு முடிந்து மாணவர்கள்லாம் சென்று விட்டார்கள். அந்த வகைக்கு நீங்கள் அனுப்பியிருந்த உதவிகள் அதற்கு செலவிடப்பட்டு கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்பட்டு அதை ஜமா தலைமையில் நிர்வாகத்திலிருந்து போட்டு அதை நிரப்பி விட்டோம். அதுலேயும் எந்த ஒரு பேலன்ஸும் இல்லை. அப்போ எல்லா வகையான நிதியும் கைவசம் இல்லாத காரணத்தினால இந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் பொருளாதார உதவிகள் செய்தால் அதை தொடர முடியும். இல்லைன்னு சொன்னால் இருக்கிறதுக்கு ஏற்றவாறு நம்முடைய பணிகளை அமைத்து கொள்வோம். அது மாதிரி ஜமாத்துடைய அன்றாட நிர்வாக செலவு வகைக்காக வேண்டி குறைந்தபட்சம் மாதம் 100 ரூபாய் அனுப்புங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். அதை எல்லோரும் கவனமாக அதை பொறுப்போடு செயல்படுத்தினால், கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் 100 ரூபாய்க்கு பதிலாக கொஞ்சம் அதிகமாக அனுப்பி உதவினால் நிர்வாகம் தொய்வில்லாமல் நடக்க ஏதுவாக இருக்கும். அந்த வகையில் இந்த கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கிறோம். நீங்கள் பணம் அனுப்புனா தான் ஒரு இஸ்லாத்துக்கு வர்றேன்னு ஒருத்தர் வர்றார் என்று சொன்னால் அதற்காக அவருக்கு செய்ய வேண்டிய செலவுகளுக்கெல்லாம் கைவசத்தில் நிதி இல்லை. அதுபோக நம்முடைய 3ஆம் மாடியில் தாவா சென்டருக்கான இடத்தை நம்ம ஒதுக்கி வைத்திருக்கிறோம். தற்போது மாணவர்கள் யாரும் சேரலை. சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 45 நாளுடைய பயிற்சி இருக்கிறது. அவங்களுடைய உணவு வகைக்கான தேவைகள்லாம் நம்ம பொறுப்பேற்றிருக்கிறோம். அந்த வகையில் உள்ள எந்த ஒரு நிதியும் கைவசத்தில் இல்லை என்பதை முழு விவரமான கணக்கோட பொதுக்குழுவில் வெளியிட்டிருக்கிறோம். அதனால் இந்த ஒரு தகவலை வைத்து உங்களிடமிருந்து இதற்கு தேவையான பொருளாதாரத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நிதி இருப்பை வைத்துக் கொள்வதில்லை என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு தான் துவக்கியிருக்கிறோம். வரக்கூடிய நிதிகளை அப்பப்போ அந்தந்த பணிகளுக்கு செலவிட்டு விட வேண்டும் என்ற அடிப்படையில் இதை உங்களுக்கு தகவலாக தெரிவித்துக் கொள்வோம்.